வணக்கம். முத்தரசு சுப்பிரமணியன், நெட்வொர்க்கர். 1883 அமெரிக்காவில் இருக்கிற வர்ஜீனியா மாகாணத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அந்த பெற்றவங்களுக்கு தெரியாது, இந்த குழந்தையினால் வருங்காலத்தில் பல்லாயிரக்கணக்கானவருடைய வாழ்க்கை வளமாக போகுது அப்படின்னு தெரியாது. இந்த குழந்தைக்கு ஒரு 9 வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துடுறாங்க. இந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து எழுதுறதுல அதிகமான ஆர்வம் இருக்குது. இவங்க அப்பா ஒரு சின்ன பத்திரிகை ஒன்று நடத்திட்டு இருக்கிறாரு. அதனால் இது ஒரு 13 வயசுலேருந்தே அவங்க அப்பாவுடைய பத்திரிகைக்காக இந்த குழந்தை எழுத ஆரம்பிக்குது. 17 வயசில் இதனுடைய பள்ளி படிப்பை எல்லாம் இந்த குழந்தை முடிச்சிருது. இப்போ அவர் வளர்ந்து பெரியவராகிட்டார். இப்போ ஒரு வக்கீல், அட்டர்னி ஜெனரல் அப்படிங்கிறவர்கிட்ட இவர் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகும்போது கொஞ்சம் வருமானம் வருது. அதனால் சரி நம்மளும் வக்கீல் படிக்கலாம்னு சொல்லி சட்டக்கல்லூரியில் போய் சேர்றாரு. ஆனால் பணப்பிரச்சனையினால் அந்த படிப்பை தொடர முடியாமல் போயிடுது. அப்புறம் நண்பர்களோடு சேர்ந்து அக்ரி ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியும் திவால் ஆகுது. அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் கம்பெனி ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியில் பார்த்திங்கன்னா கார்களை தயாரிக்கிறது, விற்கிறது, அது மாதிரியெல்லாம் பண்ணுறாரு. இவருடைய ஆர்வம் முழுவதும் அந்த எழுத்து பணியில் இருப்பதனால இந்த கம்பெனியையும் அவரால் தொடர்ந்து ரன் பண்ண முடியல. அதனால் அதையும் அவர் க்ளோஸ் பண்ணிடுறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஒரு கல்யாணம் நடக்குது. அதில் 3 குழந்தைங்களுக்கு அப்பாவாயிடுறாரு. குடும்பம் பெருசாயிருச்சு, வருமானம் பத்தலை, கஷ்டப்பட்டுட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு. 1908 இவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பமுனை உண்டாகுது. பாப் டெய்லர் அப்படிங்கிறடைய பிரபலமான பத்திரிகையில் இவருக்கு ஒரு ஜாப் கிடைக்கிது. அங்கே இவருக்கு என்ன ஜாப் கிடைக்கிதுன்னா, பிரபலமான மனிதர்களுடைய வெற்றி கதைகளை எழுதக்கூடிய பணி இவருக்கு கிடைக்கிது. அந்த வகையில் இவர் போய் சந்திக்கக்கூடிய அந்த முதல் பிரபலம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே அந்த எஃகு தொழிற்சாலைகளின் முன்னோடியும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களே ஒருவருமாக இருக்கிற ஆண்ட்ரூ கார்னகி அப்படிங்கிறவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. அவருடைய பேட்டி டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். இவங்க 2 பேரும் போகிறாங்க, பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கங்கள், பேச்சு முறைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சதுனால இந்த பேட்டியானது தொடருது. 3 நாளாக கண்டினியூஸாக தொடருது. இப்படி இருக்கும் பொழுது இவர் பேட்டி முடிச்சுட்டு வெளியில் வராரு. வெளியில் வரும்போது இந்த எழுத்தாளர் கார்னகியை பார்த்து கேட்குறாரு, சார், உங்களை மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, வெற்றிக்கான ஒரு தத்துவம், வழிமுறைகள் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யார் சரியாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். இருந்தாலும் அதை சரியாக புரிஞ்சிக்காமல், தெரிஞ்சிக்காமல் நிறைய பேர் இன்னும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னாக்க நாம் அதை எடுத்துக்காட்டுகளோட தெளிவாக சொன்னால் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன், அதை நீங்கள் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே இவர் என்ன டாஸ்க்கு நான் செய்கிறேன் அப்படின்றாரு. உடனே இவர் சொல்கிறாரு, ஏற்கனவே சாதனைகள் புரிந்த வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களிடத்துல நீங்கள் நேரில் போய் அவங்களோட இருந்து பழகி தங்கி அவங்க வெற்றி பெறுவதற்குண்டான, அவங்க வெற்றி பெற்றதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஆய்வுகள் பண்ணி அதை ஒரு சுருக்கமாக நீங்கள் எழுதி அதை ஒரு புத்தகமாக வெளியிடும் பொழுது அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு இந்த கார்னகி சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, நீங்கள் அந்த வெற்றியாளர்களை சந்திக்கக்கூடிய அந்த அறிமுகத்தை நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வெற்றியாளர்களை சந்திக்கக்கூடிய அறிமுகத்தை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் போகக்கூடிய பிரயாண செலவுகளுக்கும் நான் பணம் கொடுக்குறேன். ஆனால் மற்ற எந்த செலவுக்கும் என்னால் உங்களுக்கு காசு கொடுக்க முடியாது. உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்குறாரு. இவரும் சரி அப்படின்றாரு. அதே மாதிரி போய் நிறைய சாதனையாளர்களை போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு. அவங்களுடைய வெற்றிக்கான காரணங்களை எல்லாத்தையும் தொகுத்து ஒரு புத்தகமாக எழுதுகிறாரு. இதெல்லாம் முடிகிறதுக்கு பார்த்திங்கன்னா 20 வருஷம் ஆயிடுது. அதனால் வருமானம் இல்லாதனால ஒய்ஃபு அவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. ஒரு வழியாக புக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த எழுத்தாளர் கார்னகியும் சேர்ந்து அந்த புக்கை வெளியிட்டாங்க. இது ஒரு இந்த விற்பனையில் உலக சாதனை படைச்சிச்சு. விற்பனையின் உச்சத்தை இந்த புக்கு தொட்டது. பல அறிஞர்கள் இந்த புக்கை பாராட்டினாங்க.
தனி மனித சாதனைக்கான சுதந்திரம் அப்படிங்கிற பாராட்டு இந்த புக்குக்கு கிடைச்சிச்சு. இது மாதிரி ஒரு புக்கு இது வரைக்கும் வந்ததும் இல்லை, இனி வரப்போவதும் இல்லை. உலகத்திலேயே அதிக கோடீஸ்வரர்களை உருவாக்கிய ஒரே ஒரு புக்கு இந்த புக்கு தான். இந்த புக்கு வந்து எல்லா காலத்திற்கும் பொருந்துகிற மாதிரி அமைக்கப்பட்டிருந்துச்சு. இது வந்து இந்த புக்கை நம்ம படிக்கும்போது இது வந்து சிந்தனைகளை மாற்றுவதோடு நம்மளுடைய சிந்திக்கும் திறனையும் மாற்றுவதாக இந்த புக்கு அமைஞ்சிருந்துச்சு. இது என்ன புக்கு அப்படின்னாக்கா த திங்க் அண்ட் குரோ ரிச் அப்படிங்கிற புக்கு தான். இது தமிழில் பார்த்தீங்கன்னா சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவிக்கும் வழி. இந்த புக்கோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹில். இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கி படிக்கும்போது இந்த புக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் செல்வத்தை கொண்டு வரும் என்பது உறுதி. இது வந்து எல்லா புக் கடையிலையுமே இந்த புக்கு வந்து கிடைக்குது. இதை வாங்கி படிங்க. சப்போஸ் ஆன்லைனில் வந்து நான் இதை டவுன்லோட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்குறேன். அந்த டெலகிராம் லிங்க் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த புக்கில் வந்து ஒரு சாராம்சம் என்ன அப்படின்னாக்கா உங்களுடைய சிந்திக்கும் திறன். அந்த சிந்திக்கும் திறனை பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ வந்து நீங்கள் வேலைக்கு போனீங்கன்னா உங்களுடைய சிந்திக்கும் திறனானது மேம்படாது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சிந்திக்கும் திறன் மேம்படும். அப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுற பிஸ்னஸ் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த பிஸ்னஸை எங்களோடு சேர்ந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.